அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை உபாகம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தரின் கொடிய ரோகங்களை ஒன்றும் மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவர்களை வளப்பண்ணுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, நமக்கு எத்தனை ரோகங்கள், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் வந்தாலும் கர்த்தர் அதை யாவற்றையும் விளக்குவார் என்று இந்த வேதம் சொல்கிறது. இந்த வேத வார்த்தை நம்ம வாழ்க்கை நிறைவேற வேண்டுமென்றாலும் நாம் உத்தமனை நடந்து நீதியை நடப்பித்து கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்ம ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பிரமாணம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்கிறது. ஆகவே நம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்ம எல்லா காரியத்திலும் உண்மையாக நடந்து நேர்மையாக நடக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருவார். ஸ்தோத்திர பலியுடன் மகிமைப்படுத்துகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திர பலியிடும்போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது தன் வழி உத்தமனாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நாம் உத்தமனாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மேல் பிரியப்படுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற வேண்டும்ப்பா. இந்த வார்த்தையை தகப்பன எங்கள் வாழ்க்கையில் தகப்பன ஒவ்வொரு தினமும் கிரியை செய்ய வேண்டும் அப்பா. சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனப்படுகிற பிள்ளையாக எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த போவதற்கு உங்கள் கொடாங்குடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.